ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாம் இன்றைக்கி காடை கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பட்டை லவங்கம் போட்டு நல்லா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டுக்கலாங்க. இது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரியாணி அப்படின்றப்ப வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா வதங்கணும். இதே நம்ம கிரேவி அப்படின்றப்ப இஞ்சி பூண்டு போட்டு வதங்குறப்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் தான் இருந்தது. அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதில் பெரிய வெங்காயத்தை நல்லா பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கும் போது அதில் லைட்டாக உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரம் நல்லா வதங்குங்க. அதனால தான் நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா வதக்கிட்டு வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம இதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்தும் போது அதோட கலர் நல்லா இருக்குங்க. அதனால நம்ம இதிலே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்ச தக்காளி. கிரேவி எப்படி ஒரு சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி வேணும் அப்படின்னா மசாலா கையிலே அரைச்சி போட்டுக்கலாங்க. காடை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு வதக்கிடலாம். கொஞ்சம் வதக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டு ஒரு வதக்கிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2 டப்பம் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு பாதி, ஒரு 3/4 வெந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். என்ன பண்ணுறோம், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள், வந்துருச்சு. 3/4 வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள். நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டுட்டோம். அதனால் நம்ம இதை மட்டும் என்ன பண்ணுறோம், போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சோடனே இதில் என்ன பண்ணலாம், நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்த தேங்காயை ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு காடை கிரேவி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிச்சோடனே கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சேனல் வீடியோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.